பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியே சாட்சி. பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு ஒரு கட்சிக்கு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிஜேபி. பெண்கள் குதறி எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் என்பதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஈரமுள்ள மனிதர்களுடைய நெஞ்சை உலுக்கியது. ஒரு தலைவர் மீதே 138 புகார்கள் இருக்கிறது. ப்ளூ ஃபிலிம் பார்த்த அந்த காட்சிகள் நிறைய வந்தது. அதே போல கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், போதை மருந்து கடத்துபவர்கள், போதை மருந்து விற்பவர்கள், இவர்களையெல்லாம் கட்சிக்குள் இணைத்தது பாஜக தான். குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. நண்பர்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு நேற்று வெளியாகி தமிழ்நாடு அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்பு, இதில் சம்பந்தப்பட்டவர்கள், அது நடத்தப்பட்ட காலம், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த பிரச்சனை என்பது வெளியே வந்தது. இந்த பிரச்சனை வெளியே வந்த உடனேயே இதை மூடி மறைப்பதற்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டது. வழக்குகள் பதிவு செய்வதற்கே திமுக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. பொள்ளாச்சியில் மக்கள் திரளை கூட்டி கனிமொழி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பெண்களை திரட்டிய ஒரு போராட்டம் நடந்தது. அதே போல இடதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்த மாதர் இயக்கங்கள் போராடியது. இப்படி பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்ட பின்பும் கூட ஒரு 20 நாள் வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாமலேயே இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த பொள்ளாச்சி வழக்கு என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தினுடைய மையமாகவே இது மாறியது. ஆனால் அந்த அளவிற்கு அந்த சொல்லாடல் என்பது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் அதிமுக அதன்பால் எடுத்த நடவடிக்கை என்ன? அதில் அதிமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நக்கீரன் இதழ் அது வெளியிட்டது. நக்கீரன் இதை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்பதை செய்தார்கள். ஆனால் தொடர்ந்து பொள்ளாச்சி ஜெயராமன், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அன்றைய துணை சபாநாயகர், அதை மறுத்து கொண்டே இருந்தார். அதில் அதிமுகவினருக்கு பங்கு இல்லை என்றால். ஆனால் வேலுமணி அவரோடு எடுக்கப்பட்ட அந்த அருளானந்தம் நிற்கக்கூடிய புகைப்படங்கள், அதே போல அவர் நிதின் கட்கரியோடு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், பாஜக தலைவர்களோடும் அதிமுக தலைவர்களோடும் அருளானந்தம் எடுத்த புகைப்படங்கள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு சமூக வலைதளங்களில் அது பரவியது. அதற்கு பின்பும் கூட இவர்கள் மறுத்து கொண்டே இருந்தார்கள். அப்ப தொடர்ந்து இந்த வழக்கை எப்படியாவது மூடிவிட வேண்டும். பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கும் இதில் பங்கு இருக்கிறது, அவர்தான் இதனுடைய மூளையாக செயல்பட்டு இருக்கிறார். நீங்கள் அந்த கொடூரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு நாய் வேட்டை நாய் எப்படி வேட்டையாடுமோ அதே போல பெண்கள் குதறி எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் என்பதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஈரமுள்ள மனிதர்களுடைய நெஞ்சை உலுக்கியது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் தமிழ்நாட்டில், அதுவும் ஒரு நாகரிகம் வளர்த்த தமிழ்நாட்டில் இவ்வளவு கேடுகட்ட ஒரு சம்பவத்தை யாராலும் சகித்து கொண்டு இருக்க முடியவில்லை. அதை கூட அதிமுகவினர் மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சித்தார்கள். எடப்பாடி அது குறித்து மழுப்பி பேசி கொண்டிருந்தார். 2021 நேற்றைய தினம் எடப்பாடி அதற்காக ஒரு அறிக்கை விடுகிறார். இதில் நாங்கள் தான் இந்த வழக்கை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதற்கு முயற்சிக்கிறோம் என்று. ஆனால் எப்படி அவரால் இப்படி பேச முடிகிறது என்றுதான் தெரியவில்லை. ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2021 திமுக தனது தேர்தல் அறிக்கையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும், குற்றவாளிகளுக்கு, உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதில் நாங்கள் உறுதியாக இருப்போம், உறுதியாக போராடுவோம், சட்ட போராட்டத்தை நடத்துவோம் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு நாங்கள் தான் முயற்சி எடுத்தோம் என்கிறார். அதிமுகவினுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒரு வரி பொள்ளாச்சி சம்பவம் பற்றி இருக்கிறதா? நாங்கள் அதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்களா? 2 தேர்தல் அறிக்கைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏன்னா முதலமைச்சர் இன்றைக்கு சொல்கிறார், நான் தேர்தல் அறிக்கையில் கூறிய அந்த வாக்குறுதிகளில் இந்த ஒரு வாக்குறுதி முக்கியமானது, பொள்ளாச்சி சம்பவம் என்பது முக்கியமானது என்று அவர் வைக்கிறார். அதற்கடுத்து கொடநாடு கொலை என்பது இருக்கிறது. கொடநாடு கொள்ளை அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கும் என்பது நடக்கிறது. அதிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இது குறித்து எந்த விதமான குறிப்புகளும் கிடையாது. வேண்டுமானால் அந்த தேர்தல் அறிக்கை 163 பக்க தேர்தல் அறிக்கை இருக்கிறது. எந்த ஒரு இடத்திலாவது பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நாங்கள் தண்டனை பெற்று தருவோம் என்று அதிமுக கூறியிருக்கிறதா என்று பாருங்கள். ஆனால் நேற்றைய தினம் நாங்கள் தான் அதற்கான முயற்சிகளை எடுத்தோம் என்று எடப்பாடி பழனிசாமி
முழு பூசணிக்காயை சோற்றிக்குள் மறைக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இது குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது, தண்டனை இப்படித்தான் வாங்கணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப கேவலமா இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு கட்சி, எத்தனையோ கட்சி இருக்கு இந்தியாவில், அதுல பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு ஒரு கட்சிக்கு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிஜேபிக்கே பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு தான் பேர் வச்சிருக்கான். ஏன்னா அந்த அளவிற்கு இவர்கள் பெண்கள் பால் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, பாஜகவினுடைய தேசிய நிர்வாக குழு கூட்டம் என்பது மகாபலிபுரத்தில் நடந்தது. அப்போதைய பொறுப்பாளராக இருந்த சி.டி. ரவி, அந்த சி.டி. ரவி ஒரு கூட்டத்தில் அவர் பேசியது தினமலர் பத்திரிகை பெரிய செய்தியாகவும் வெளியிட்டது. அதில் கமலாலயத்திற்கு வரக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள், பாலியல் துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள். ஒரு தலைவர் மீதே 138 புகார்கள் இருக்கிறது. அந்த 138 புகார்கள் ஒருவர் மீது பாஜகவில் இருப்பவர் மீது இருக்கிறது. கமலாலயத்திற்குள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து விசாகா கமிட்டி போட்டு விசாரிக்க வேண்டிய சூழல் இருப்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நட்சத்திர விடுதிகளில் ரூம் எடுத்து தங்கக்கூடாது, அப்படி ரூம் எடுத்து தங்கினாலும் பெண்களை அங்கு அழைக்கக்கூடாது, அப்படியே பெண்கள் அங்கு அழைக்கப்பட்டாலும் பக்கத்து அறையில் ரூம் போடக்கூடாது, அறை ஒதுக்கக்கூடாது, அவர்கள் வேறு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு பாஜக தமிழ்நாட்டில் இப்படி இருந்திருக்கிறது என்பதை அந்த கட்சியே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் பத்திரிகைகளில் 8 பக்க காலமாக செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியினுடைய ஆதாரத்தை கூட நாங்கள் தருகிறோம். தினமலர் பத்திரிகை அதை வெளியிட்டது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி கர்நாடக சட்டமன்றத்தில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே பாஜக உறுப்பினர்கள் ப்ளூ பிலிம் பார்த்த அந்த காட்சிகள் நிறைய வந்தது. அதே போல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய பல கொலைகள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை பார்த்தால் அதில் பாஜக காரர்களை ஈடுபடுவதும் அதற்கு பின்னால் நடிப்பதும், சமீபத்தில் கூட சேலத்தில் ஒரு செய்தி என்பது வெளியாயிருக்கு. பெண்கள் பால் இவர்கள் அணுகுமுறை. நீங்க இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். பாஜக எப்படி வாய் கூசாமல் இப்படி நயினார் நாகேந்திரனால் பேச முடிகிறது என்று இந்தியாவில் NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ என்ற அமைப்பு, தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ற அமைப்பு, அந்த அரசு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய பெண்கள் பால் நடத்தக்கூடிய பாலியல் வன்முறைகள் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக நடக்கிறது என்று கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் குஜராத்திலும் ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று அது என்ன செய்கிறது, ரிப்போர்ட்டை முன்வைக்கிறது. அதில் தமிழ்நாடு என்பதெல்லாம் அதல பாதாளத்தில் கிடக்கு. சட்ட ஒழுங்கை சரி செய்வதில் இந்தியாவில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நிதி ஆயோக் போன்ற அமைப்புகளை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் நயினார் நாகேந்திரனை போன்றவர்கள் எப்படித்தான் அப்படி பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. இதற்கு ஒரு புறம் இந்த தீர்ப்பை வரவேற்பது, எல்லாரும் வரவேற்கட்டும். ஆனால் வரவேற்பதற்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. நீங்க எப்பயுமே நாய் தன் நிழலை பார்த்து தான் குறைச்சிக்கிட்டே தெரியும். அது மாதிரி தான் இவர்களுடைய அறிக்கையும் சேர்க்கிறது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான நயினார் நாகேந்திரனை போன்றவர்கள் எல்லாம் பாஜகவிற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு, பாஜக தலைவர் என்பதாலேயே அது பாலியல் சம்பந்தப்பட்டதில் பாஜக மிகப்பெரிய அளவிற்கு பெண்களை பாதுகாப்பதில் நிற்கிறது என்று சொன்னால், அந்த அமைப்பிற்கு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருந்த சி.டி. ரவி ஒரு நபர் மீது 138 புகார்கள் இருக்கிறது என்றால் அந்த ஒரு நபர் யார்? அந்த ஒரு நபர் கேசவ விநாயகம் என்று அப்போது பத்திரிகைகளில் செய்திகள் அடிபட்டது. கேசவ விநாயகம் என்பவர் மீதுதான். ஆக இந்த மாதிரியான பாலியல் புகார்கள் சம்பந்தப்பட்டதிலேயே ரொம்ப மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அதுவும் இந்த தீர்ப்பை ஏதோ தனக்கானதாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதிமுகவும் பேசுகிறது. ஆனால் பொள்ளாச்சி சம்பந்தப்பட்ட வழக்கில் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சட்ட போராட்டத்தையும் அதே போல குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை பெற்றுத் தருவதிலையும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதிலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய கருத்து. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி என்பது ஒரு மிகப்பெரிய அழகிய பகுதி, ஒரு வயல்வெளிகளும் மலைகளும் நீரோடைகளும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகிய பகுதி. பொள்ளாச்சி என்பது கூட அந்த ஊருடைய பெயரும் கிடையாது. அது இயற்கை ஆட்சி செய்யக்கூடிய பகுதி என்ற அடிப்படையில்
அடிப்படையில் பொழில் ஆட்சி என்பதைத்தான் பொள்ளாச்சி என்று மாற்றி அழைக்கப்படுகிறது. ஆக அந்த மாதிரியான ஒரு இயற்கை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயத்திற்கு எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. இதில் அதிமுகவும் பாஜகவும் இதில் அதை லாபம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை மக்கள் நன்றாக அறிவார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு 4-5 ஆண்டு காலமாக எடுத்திருக்கக்கூடிய பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பூரா நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் பெரும்பான்மையான விஷயங்களில் அதிமுக அதே போல பாஜகவினர் ஈடுபட்டிருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் முக்கியமாக நயினார் நாகேந்திரன் புரிந்து கொள்ள வேண்டியது, பாலியல் புகார்களில் சம்பந்தப்பட்டவர்கள், அதே போல கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், போதை மருந்து கடத்துபவர்கள், போதை மருந்து விற்பவர்கள், இவர்களையெல்லாம் கட்சிக்குள் இணைத்தது பாஜக தான். அப்போ அதன்பால் ஒரு மிகப்பெரிய இதே இருக்குது. நீங்கள் படப்பை குணான்னு ஒரு ஆளை சேர்த்தாங்க, அவன் பேரில் எவ்வளோ கொலைக்கேஸ் இருக்குது. கொலைகாரனை, கொள்ளைக்காரனை, பாலியல் வன்மம் பண்ணுறவனை, இந்த மாதிரியான சமூக விரோதிகளை பூரா கட்சிக்குள் சேர்க்க வேண்டியது. சமூக விரோத செயலுக்காக ஒரு தீர்ப்பு விட்டால் அந்த தீர்ப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப ஒரு அருவருப்பான விஷயம். பாஜக செய்யக்கூடிய கேவலமான அரசியல். அதே போல அதிமுகவும் பொள்ளாச்சி விஷயத்தை பொறுத்த மட்டிலும் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு உறுதுணையாக அந்த சாட்சிகளை சொல்வதில் மிகவும் முனைப்பு காட்டியது. ஏனென்றால் தங்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. பெண்கள் எனக்கு இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு சமூகத்தில் முன்னால் அல்லட்டி ஒரு நிறுவனத்தின் முன்னால், காவல்துறையின் முன்னால் சொல்றாங்கன்னா அதற்கான பின்னணியில் ஒரு அரசு, பாதுகாப்பான அரசு இயங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு பார்க்கப்பட வேண்டும். இந்த தண்டனை விவரங்களையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் நடந்த அந்த மோசமான சம்பவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை நாம் வரவேற்போம். அதே நேரத்தில் தண்டனைகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சலுகையின் மூலமாகவும் வெளியே வந்து விடாமல் இருப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையை முதலமைச்சர் விதைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு என்பது, இந்த வழக்கும் இந்த வழக்குடைய தீர்ப்பையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.